Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு வீடியோல swapping of two integers variables. ஸோ ரெண்டு இன்டீஜர்ஸை நம்ம எப்படி ஸ்வாப் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ த அவுட்புட் ஷுட் பி அவுட்புட்டில் எனக்கு என்ன வரணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு பிரிண்ட் ஆகணும், ஒய் ஈக்குவல் டு 5ன்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது இது யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து வித் வித் டெம்பரவரி வேரியபிள்ஸ், டெம்பரரி வேரியபிள். இன்னொரு மெத்தட் என்னன்னா வித்தவுட் டெம்பரரி வேரியபிள். ஸோ வித் டெம்பரரி வேரியபிளில் ஒரே மெத்தட் தான் இருக்குது, ஒரு மெத்தடு தான் இருக்குது டைரெக்டாக. ஆனால் வித்தவுட் டெம்பரரி வேரியபிளில் நமக்கு 3 டிஃப்ரெண்ட், எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வச்சு தான் 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவைட் யூஸ் பண்ணுது, இன்னொன்று வந்து எக்ஸார் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது வித்தவுட் டெம்பரரி வேரியபிளில். ஸோ வித் டெம்பரரி வேரியபிள் இது வந்து கிளாசிக்கல் மெத்தடு. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு டெம்பரரி வேரியபிள் டெம்ப்னு ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். அதில் நம்மளோட வேரியபிளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பில் நான் என்னோட எக்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ என்னோட டெம்பில் என்ன இருக்கும், 5ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ எக்ஸில் இருக்கிறது அதுக்கு மூவ் ஆகிடும் டெம்பில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் என்னோட ஒயில் பார்த்தீங்கன்னா அகெயின் எக்ஸில் என்னோட ஒய்யை மூவ் பண்ணிடுவேன். ஒயில் இப்போ என்ன இருக்குது, 10 இருக்குது. அது எனக்கு எங்கே மூவ் ஆகிடும், எக்ஸ்க்கு மூவ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு வந்துடும். அகெயின் டெம்பரரியில் இருக்கிற எக்ஸ் எடுத்து நான் எதில் போட போகிறேன், ஒயில் போட போகிறேன். ஸோ டெம்பில் இருக்கிற 5ஐ எடுத்து நான் வந்து ஒயில் போடுறேன். ஸோ எக்ஸ் வில் பிகம் 5. ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், எக்ஸில் என்ன இருக்குது, 10 இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் ஒயில் என்ன இருக்கும், 5. ஸோ ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் வித் டெம்பரரி வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் டெம்பரரி வேரியபிள்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமல் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் மட்டுமே வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் இப்போ என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், 10 + 5 15ன்றது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். அப்படின்னா இப்போ என்ன ஸ்டோர் ஆகும், எக்ஸோட ரீசன்ட் வேல்யூ 15. ஸோ 15 மைனஸ் ஆல்ரெடி ஒயில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ விச் வில் பி 10. என்னோட 10 வந்து ஒயில் ஸ்டோர் ஆகிடும். அகெயின் எக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸோட ரீசன்ட் வேல்யூ 15 minus y-ஓட recent value 10 which will return 5. So finally xல எனக்கு என்ன இருக்கும், 5, yல என்ன இருக்கும், 10. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி வித்தவுட் டெம்பரரி வேரியபிள் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா with multiplication and division operation. So with multiplication and division same like that நம்ம plus minus பண்ண மாதிரி தான். So என்னோட xல so first equation x is equal to x into y which is எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா x வந்து 10 இருக்கு,
y வந்து 5 இருக்கு. ஸோ 10 இன்ட்டு 5 விச் இஸ் 50. என்னோட எக்ஸில் 50 ஸ்டோர் ஆகிடும். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய் தட் வில் ரிட்டர்ன். ஸோ எக்ஸில் இப்போ எனக்கு என்ன இருக்குது 50. ஸோ 50 டிவைடட் பை 5 கே என்னோட கோஷன்ட் என்ன வரும் 10ன்றது வரும். அகெயின் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய் விச் இஸ் எக்ஸ் என்ன இருக்குது 50 டிவைடட் பை ஒய் என்ன இருக்குது 10 விச் இஸ் 5. ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் ஈக்குவல் டு 5. ஒயில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் 10. ஸோ த நம்பர் இஸ் ஸ்வாப்ட். ஸோ 10 5ன்றது 10 5ன்றது 5 10ன்னு ஸ்வாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் எக்ஸார். ஸோ எக்ஸார் ஆப்ரேஷன் வச்சு எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸார் ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 வேல்யூஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 ஃபஸ்ட்டு 0 0 0 1 1 0 1 1. ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 1 1 0. சேமாக இருந்துச்சுன்னா 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. இதுதான் வந்து உங்களோட பிட்வைஸ் ஆப்ரேட்டரோட ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் எக்ஸார், உங்களோட எக்ஸார் ஆப்ரேஷன் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஓகேங்களா? ஸோ அது வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸார் ஒய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னது? எக்ஸில் 10 இருக்குது. 10ன்னா 8421 போடுங்க. ஸோ 8421 போட்டிங்கன்னா 8 + 2 10. ஸோ 1010. ஸோ இதுதான் என்னோட பைனரி எக்ஸுக்கு விச் இஸ் 10க்கான பைனரி ரெப்ரசன்டேஷன். அண்ட் தென் ஒய்க்கு 5க்கான பைனரி ரெப்ரசன்டேஷன் என்ன வரும்? 0101. ஸோ இதில் என்ன வரும்? 1111. ஸோ இதோட பைனரி என்னது? 15. ஸோ 8 + 2 10, 10 + 4 14, 14 + 1 15. ஸோ இதோட அவுட்புட் எனக்கு என்ன இருக்குது? 15 இருக்குது விச் இஸ் 1111. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸார் ஒய். ஸோ இது வந்துட்டு ஒய் அகெயின் பண்ணுறாங்க. ஸோ ஒய் அகெயின் பண்ணுறாங்க. ஸோ என்னோட எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது இப்போது? 1111. இது 15. ஏன்னா எக்ஸில் 15 தானே இருக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. ஒய்யோட வேல்யூ 5. ஸோ 5யோட பைனரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1100. ஸோ 4 + 1 5. அதனால இங்கேயும் 1 போட்டுட்டேன். ஸோ இதோடது பார்த்தீங்கன்னா 0 1 0 1. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ 8 + 2 10. ஸோ என்னோட 10 தான் என்னோட வேல்யூ. அகெயின் எனக்கு 10 கிடச்சிருக்கு. ஸோ 10. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1010. அகெயின் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு ஒய்க்கு 10 வந்துடுச்சு. எக்ஸ் எக்ஸார் ஒய். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூஸ் நம்மக்கிட்ட இருக்குது? ஸோ எக்ஸோட வேல்யூ 1111 which is 15. ஒயோட வேல்யூ 1010 1010 which is 10. ஸோ இது பண்ணுறப்ப 1010. ஸோ இதோட பைனரி 5. 4 + 1 5. ஸோ 5. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0101. ஸோ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு ஃபைனல் வேல்யூ இன் ஒய் இஸ் 10. ஸோ நமக்கு ஸ்வாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இன்டர்வியூவில் மோஸ்ட்டாக எல்லோரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரிஃபர் பண்ணுறது டெம்பரரி வேரியபிள் வச்சு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் செகண்ட்ரியாக
மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் ஸோ நீங்க பிட்வைஸ் ஆப்பரேட்டர் வச்சு சொல்லும்போது, இட் வில் பி மோர் இம்ப்ரெசிவ் இன் இன்டர்வியூ. ஸோ இதுக்கான கோடிங் என்னன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு நம்ம கோட் பண்ணி பார்த்துரலாம். எல்லாமே டைரக்ட்டாவே இருக்கு. நம்ம சீக்கிரமா package explorer. I'm creating new class, giving name as swap integer. Finish. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ int temp, x equal to 5, y equal to 10. Then temp is equal to x is equal to y is equal to temp. சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஐம் எக்ஸிக்யூட்டிங் திஸ் கோட். ஸோ இனிஷியலாக பாருங்கள் x ஈக்குவல் டு 5 y ஈக்குவல் டு 10 இருக்குது. இந்த இடத்துல x ஈக்குவல் டு 10 y ஈக்குவல் டு 5ன்னு வந்துடுச்சு. இது டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி. ஸோ இப்போது இதை டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுக்குறேன். x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், y is equal to x minus y, x equal to x minus y. ஸோ வேறு வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறேன். 10 3. இப்போ பார்த்தீங்கன்னா 3 10 இருக்கு, இங்கே 10 3ன்னு ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து யூஸிங் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இதுவே வந்து மல்டிப்ளிகேஷன்னா அண்ட் டிவிஷன் பண்ணுறப்ப நான் இங்கே 7 கொடுக்குறேன். எக்ஸிக்யூட். ஸோ 3 7 இருக்கிறது 7 3ன்னு ஆயிடுது. ஸோ இதுவே எக்ஸார் ஆப்பரேஷன் கொடுக்குறப்போ ஸோ இங்கே நான் 5 கொடுக்குறேன். 3 5 இருக்கிறது 5 3ன்னு. ஸோ திஸ் இஸ் தி ப்ரோக்ராம் ஃபார் swapping of integers using temporary variable and without temporary variable. Thank you.